Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பேட்டர்ன் ரீடிங்ல இந்த ஃபிஷ் பேட்டர்ன் எப்படி போகணும் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண எல்லா வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் பேட்டர்னோட இமேஜ் நான் ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை அப்படின்னா இந்த வீடியோலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. விசிபிளாக இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் கிட்ட கேட்டாலே அவங்களே ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்கடா. நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சஸ்மே வந்து மார்க்கிங் பின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஸ்லிப் நாட் போட்டு 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டோமா, அதில் வந்து ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு 2 டிசி போட்டுக்கிறேன். டிசி போட்டுட்டு மேலே வந்து 2 செயின் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் யூடியூப் செட்டிங்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்கடா. நான் அகைன் சொல்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டு 4 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு டிசி போட்டுக்க போகிறீங்க. 2 செயின் மேலே போட்டு ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி டிசி போட்டோம் பார்த்தீங்களா, சேம் அதே லூப்பில் அகைன் 2 டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோவை. ஓகேவா? செகண்ட் ரோக்கு நான் 3 செயின் போட்டுட்டு 3 செயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இன்சர்ட் பண்ணி அகைன் நான் ஒரு டிசி போட்டுக்கிறேன். டிசி போட்டதுக்கப்புறம் மேலே 2 செயின் போட்டுட்டு பிகாட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? 2 செயின் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு பிகாட் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் 2 செயின் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு கீழே வந்து நம்ம 4 செயின் போட்டோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ரோவில், அதில் 4th செயினில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டிசி போட்டுக்க போகிறேன் சேம் லூப்பில். ஓகேவா? நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்கும். இந்த பேட்டர்னில் நம்ம சேம் ரிப்பீட்டட் பேட்டர்னாக இருக்காது, எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லிசன் பண்ணி கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோக்கு வந்து நான் 3 செயின் அகைன் போட்டு இப்போ நான் திருப்பிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் எப்படி மார்க்கிங் பின் போட்டுக்கிறனோ அந்த மாதிரி நீங்களும் போட்டு செக்யூர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து எதில் இன்சர்ட் பண்ணி போட போகிறோன்றது உங்களுக்கு கிளியராக. 3 செயின் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கீழே 2 டிசி போட்டோமா, அந்த 2 டிசிக்குமே மேலே ஒரு லூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு லூப்லேயுமே ஒரு டிசி போட்டுக்க போகிறோம். ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓகேவா? தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே போட்ட 2 டிசியில் நம்ம மேலே 2 லூப் இருக்கும், அந்த 2 லூப்லையுமே டிசி போட்டுட்டு நம்ம 7 செயின் போட்டுக்க போகிறோம். மார்க்கிங் பின் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த ரோவில் ஒர்க் பண்ண போகிறோன்றது ஐடியா கிடைக்கும். ஓகேவா? 7 செயின் போட்டதுக்கு அப்புறம் அதோட ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் நான் ஒரு மார்க்கிங் பின் போட்டுக்கிறேன். கீழே செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கீழே ஒரு டிசி போட்டிருப்போம், அந்த டிசிக்கு மேலே ஒரு லூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணி இப்போ நான் தேர்ட் ரோக்கான ஒரு டிசியை வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோவில் நம்ம டேர்ன் பண்ணுறதுக்காக 3 செயின் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 செயினோட தேர்ட் செயின் அதில் இன்சர்ட் பண்ணி நான் 2 டிசி போட்டுக்க போகிறேன். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இடத்துல புரியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம 3 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4th ரோ போக போகிறோம். அகைன் 3 செயின் போட்டுட்டு மார்க்கிங் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் செயினை. ஓகேவா? நீங்கள் 3 லூப்லையுமே கூட செக்யூர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் அப்போ தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 4th ரோ வந்து டேர்ன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் நம்ம வந்து டிசி தான் பண்ண போகிறோம். தேர்ட் ரோவில் நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு இன்க்ரீஸ் போட்டிருந்தோம், அதாவது ஒரே லூப்பில் 2 டிசி போட்டிருந்தோமா, அந்த 2 டிசிலையுமே நம்ம ஒரு டிசி போட்டு மேலே போட்டுக்க போகிறோம். அதாவது 4th ரோவில் கீழே இருக்கிற டிசியோட லூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி 2 டிசி போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம 3 செயின் போட்டுட்டு கீழே, அதாவது தேர்ட் ரோ பாருங்க, நம்ம 7 செயின் போட்டு ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே டிசி பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இருக்க லூப்பில் நம்ம 2 டிசி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இருக்க லூப்பில் 2 டிசி. இது நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லூப்போ லாஸ்ட் லூப்போ விட்டுடுங்க. செகண்ட் லூப்பில் ஒரே ஒரு டிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 லூப் இருக்குமா, அந்த 4 லூப்லையுமே நம்ம 2 டிசி போட போகிறோம். அப்போ உங்களுக்கு 8 டிசி கவுண்ட் ஆகிடும். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 9 டிசி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 செயின் போட்டுட்டு கீழே ஒரு டிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதோட லாஸ்ட் டிசி மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிசி போட்டு நம்ம 3 செயின் போட்டு டர்ன் பண்ணிருப்போம்ல, அந்த செயினில் 2 டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் 4th ரோவை. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? இது வரைக்கும் நான் போட்ட எல்லா ஸ்டிச்சுமே லூப்பில் தான் போட்டிருக்கேன், செயினில் போடல. ஓகேவா? அது நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பேசிக் டு அட்வான்ஸ் க்ரோஷர் கிளாஸில் பேட்டர்ன் ரீடிங்கோட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து June 10 அப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம 4th ரோ வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ 5th ரோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். கீழே 2 டிசி போட்டிருக்கேன்னா ஸோ அதே மாதிரி நான் மேலே 2 டிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 3 செயின் மாதிரியே நான் மேலே 3 செயின் போட்டுட்டு பட் கீழே இருக்க 3 செயின் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது பக்கத்தில் இருக்க டிசி இருக்கு பார்த்தீங்களா, டிசியில் இன்செர்ட் பண்ணி நான் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்க போறேன். நெக்ஸ்ட் 5 செயின் போட்டுக்க போறேன். கீழே ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க டிசியில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்க போறேன். அகைன் நான் 5 செயின் போட்டுக்க போறேன். கீழே ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க டிசியில் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்க போறேன். இதே மாதிரி நான் இன்னும் 2 டைம்ஸ் பண்ணிக்க போறேன். கிட்டத்தட்ட எத்தனை சர்க்கிள் வரும் அப்படின்னா எனக்கு ஒரு 4 சர்க்கிள் மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் காட்டிருக்க மாதிரியே பொறுமையாக பண்ணுங்கடா. கீழே வந்து நான் 5 தடவை வந்து சிங்கிள் க்ரோஷட் போடுவேன். ஓகேவா? 5 சிங்கிள் க்ரோஷட்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 9 டிசி இருக்கு. ஸோ நான் ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிட்டு போறனால எனக்கு 5 சிங்கிள் க்ரோஷட் இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். பேட்டர்ன் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லாஸ்ட் எட்ஜ்ல வந்து சிங்கிள் க்ரோஷட் போட்டு ஸ்டாப் பண்ணிருப்பேனா, இப்போ நான் 3 செயின் அகைன் போட்டுட்டு 4th ரோல கீழே 2 டிசி போட்டிருக்கேன். அந்த 3 செயின் டர்ன் பண்றதுக்காக போட்ட அந்த 3 செயின் அந்த 3யுமே யூஸ் பண்ணி நான் மேலே வந்து 5th ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன் 3 டிசி போட்டு. ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே என் வாய்ஸ் ஓவரோட கேட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. வீடியோ ஆஃப் பண்ணி கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேவா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் 6th ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். 5 செயின் போட்ட பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நான் ஒரு டிசி போட்டு அது பக்கத்தில் 2 லூப் இருக்கும். அதாவது 5th ரோக்கு வந்து அது 2 டிசி. சேம் மெத்தடில் நம்ம 6th ரோலேயே 2 டிசி போட்டுட்டு 3 செயின் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? 5th ரோலையும் அந்த மிடில் பாயிண்டில் 3 செயின் தான் இருக்கும். சேம் மெத்தடில் 6th ரோக்கும் நம்ம 3 செயின் போட்டுட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா அதாவது 5th ரோவில் பாருங்கள் நம்ம ஒரு 5 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 5 செயினில் மிடில் செயின் 3rd செயின் இன்செர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்கோங்கடா. அகைன் 6th ரோல 5 செயின் போட்டுக்கோங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா 5th ரோல வந்து மிடில் பாயிண்ட்ல சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. ஓகேவா? சேம் மெத்தட்ல இன்னொரு தடவை பண்ணணும். ஸோ இப்போ கொஞ்சம் பாருங்க, கீழே பார்த்தோம் அப்படின்னா அதாவது 5th ரோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 தடவை பண்ணியிருப்போம் இதே மாதிரி 5 செயின் போட்டு. அதுவே 6th ரோல வந்து நம்ம 3 டைம் பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷோட பேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா செல் மாதிரி இருக்கு பாத்தீங்களாடா, பாடி பார்ட்ல கர்வ் மாதிரி வளைஞ்சு அந்த பார்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 டைம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 3 டைம் அந்த கர்வ் வந்துடும். அதுக்கப்புறம் 2 டைம் வந்து அதுக்கப்புறம் எண்டில் வந்து ஒரே டைம் தான் வரும். ஓகேவா? நீங்கள் ஃபிஷ் பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 5th ரோவில் இந்த கர்வ் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கோங்கடா. கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 டிசி இருக்கும். சேம் மெத்தடில் 6th ரோலையும் நம்ம 2 டிசி போட்டுட்டு 5th ரோவுக்கு நம்ம 3 செயின் போட்டு டர்ன் பண்ணோம்ல, அந்த டர்னிங் பாயிண்ட்ல நம்ம 2 டிஆர் போட போகிறோம், ட்ரிபிள் க்ரோஷட் போட போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வரைக்கும் நம்ம வந்து 6th ரோ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே கிளியர் அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ 7th ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம 8 செயின் போட்டுக்க போறோம். போட்டதுக்கு அப்புறம் கீழே பாருங்க நமக்கு 4 டிசி இருக்கும். அதாவது 2 டிஆர் இருக்கும், 2 டிசி இருக்கும். அந்த 4மே சேர்ந்த மாதிரி நம்ம டிடிஆர் போட போறோம், டபுள் ட்ரிபிள் க்ரோஷட். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டிச்சஸுமே கொஞ்சம் கவனமா பாருங்கடா, டபுள் ட்ரிபிள் க்ரோஷட். ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைட் பார்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 செயின் போட்டுக்க போறோம். கீழே போட்டுக்க பாத்தீங்களா, அந்த வளைஞ்சா மாதிரி செல் சொல்லியிருந்தல 3 வந்திருக்கா. இப்போ இந்த 7th ரோல 2 தான் வந்திருக்கும். அதுக்கு நான் 5 செயின் போட்டுட்டு கீழே இருக்க 3 செயின்ல மிடில் பாயிண்ட்ல சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்க போறேன். அகைன் அதே மாதிரி 5 செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற மிடில் பாயிண்ட்ல சிங்கிள் க்ரோஷட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு சைட்ல வந்து 3 செயின் போட்டு அந்த சைட்ல இருக்கிற 4 லூப்மே சேர்ந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா டிடிஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி எண்ட் பாயிண்ட்ல 8 செயின் போட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க பேட்டர்ன்ல பாருங்க ஒரு ஆரோ மார்க் வந்திருக்குங்களா, அது வந்து பிளாக்கா வந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட் அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே வந்து பிளாங்கா இருக்கு அந்த ஆரோ மார்க் அப்படின்னும் போது அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வீடியோல சொன்ன மாதிரி நீங்களும் பொறுமையா ட்ரை பண்ணி பாருங்களா. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க.
இப்போ ஃபிஷ்ஷோட பாதி பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்க்கு அகைன் ஸ்லிப் நாட் போட்டு நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 8 செயின் போட்டோமா, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்க டிடிஆரில் 3rd செயினில், ஓகேவா, டிடிஆர் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு 5 செயின் போட்டுக்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறது புரியலனாலும் வீடியோ பாருங்கடா, ஃபிஷ் பேட்டர்ன் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா, 3rd டிடிஆரில் இன்சர்ட் பண்ணி 5 செயின் போட்டதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு டிடிஆர் கீழே போட்டிருப்போமா, அந்த லூப் யூஸ் பண்ணி நம்ம மேலே ஒரு டிடிஆர் போட்டுக்க போகிறோம். அகைன் மேலே 3 செயின் போட்டுட்டு நம்ம இந்த வாட்டி வந்து ஒரே ஒரு 5 செயின் போட்டுக்க போகிறோம். அதாவது கீழே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஷெல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு 5 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 3 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2 வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற 8th ரோவில் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் 5 செயின் போட்டு நம்ம சிங்கிள் crochet போட்டு லாக் பண்ணிவிட்டு அகைன் 3 செயின் போகிற மாதிரி இருக்கும். சேம் மெத்தடில் இந்த சைடு, அதாவது நம்ம 7th ரோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைட்லயும் 2 டிடிஆர் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகேவா, நான் வீடியோல காட்டிருக்க மாதிரியே பொறுமையா பண்ணுங்கடா. நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையா போடுங்க. டவுட் இருந்துச்சுன்னா நான் திருப்பி சொல்றேன், கண்டிப்பா கேளுங்க. இப்போ 9th ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 5 செயின் போட்டுக்கிறேன். 5 செயின் போட்டுட்டு கீழே வந்து நம்ம ஒரு 5 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு மாதிரி ஷெல் மாதிரி வரும் சொன்னோம் பார்த்தீங்களா, கர்வ் மாதிரி. அந்த 5 செயினில் மிடில் 2 செயின் வரும் பார்த்தீங்களா, அந்த 2 செயினில் இன்சர்ட் பண்ணி நான் ஒரு டிசி போட்டுக்க போகிறேன். மேலே 3 செயின் போட்டு 5 செயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கும் பார்த்தீங்களா 2 செயின், அந்த செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி நான் ஒரு டிசி போட்டு லாஸ்ட் டிடிஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ 10th ரோ ஸ்டார்டிங்கில் நான் 3 செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா மிடில் நமக்கு 3 செயின் மட்டும் தான் இருக்கும். அந்த 3 செயின்லையும் நான் ஒரு லூப்புக்கு 2 டிசி போடுறேன். அப்போ எனக்கு 6 டிசி கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் 10th ரோ. ஸோ 10th ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7th ரோக்கு வந்து நான் 3 செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்க போகிறேன். நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட வீடியோ பாருங்கள். ஓகேவா, இப்போ ஃபிஷ்ஷோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதாவது 11th ரோ போட போகிறேன். ஓகேவா, 3 செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டு நான் ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். பக்கத்தில் ஒரு செயின் போட்டு கீழே வந்து நம்ம 6 டிசி போட்டோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிசியில் வந்து நான் இப்போ 3 செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்க டிசியில் ஒரு டிசி போட்டுட்டு லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு கீழே ஒரு டிசியோட லூப்பை யூஸ் பண்ணி நான் அகைசி போட்டு மேலே ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு கீழே இருக்க டிசியோட லூப்பை யூஸ் பண்ணி நான் ஒரு டிசி போட்டுக்க போறேன். இதே மாதிரி கீழே எத்தனை டிசி இருக்கோ அத்தனை தடவை மேலே நான் பிக்கார்ட் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு கீழே டிசியோட லூப்பை யூஸ் பண்ணி நான் டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் எட்ஜ் முடியும் போது நான் பிக்கார்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன் ரீடிங் வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.